சொல்லு சிபா, என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட காலையில? என்ன மாமா நல்லா இருக்கீங்களா? காலையில 2 தோசை சாப்பிட்டேன். ஆமா, அதே சாப்பிட்ட கையோட உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு ஃபோன் பண்ணிட்டேன். எங்க இருக்கீங்க? டவரே கிடைக்கல. எங்க சிட்டிக்குள்ள இருக்கீங்களா இல்ல வெளியில இருக்கீங்களா? எங்க இருக்கீங்க? இங்க வெளியில இருக்கேன் சிபா, வெளியில இருக்கேன். சிட்டிக்குள்ள இல்ல, இங்க அவுட்டர்ல இருக்கேன். என் ஃப்ரெண்டுகளோட ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தேன். ஆமா, உள்ள ஆர்டர் கொடுத்துட்டு வெளியில உட்காந்துருக்கோம். இது வந்து அந்த காலத்து சாப்பாடு மாதிரி இருக்கும். குடிசெல்லாம் போட்டு இருக்கும், நல்லா இருக்கும். ஹோட்டல் சூப்பர் ஹோட்டலு. குடிசைதான், இந்த ஹோட்டல் ஃபுல்லாக குடிசையாத்தே இருக்கும். ஆனா உள்ள போய் உட்காந்து சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். நல்லா சிக்கன் மட்டன் நல்லா வாங்கி சாப்பிடலாம், நல்லா இருக்கும். சாப்பாடெல்லாம் சூப்பரா இருக்கும். ஆமா, அங்கேதான் வந்திருக்கான், ஃப்ரெண்டுகளோட வந்தேன். ஆர்டர் கொடுத்துட்டு வெளில உட்காந்துருக்கேன். நல்லா காத்து நல்லா ஜிலு ஜிலுன்னு வருது. என்னது வெளியில இருக்கீங்களா? ஹோட்டலுக்கு போனீங்களா? எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்ல. உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணுவீங்களா? வெளில போகும்போது ஒரு சொல்ல மாட்டீங்களா? ஐயோ, சிபாவுக்கு என்ன இப்படி கோவம் வருது? இது நமக்கு தெரியாம போச்சே. ஏன்னா என்னமா கத்துது, மாமா மாமான்னு முணங்கிக்கிட்டே இருக்கும். இப்ப என்னடா இவ்வளவு சவுண்டா பேசுது? ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. எதையாச்சும் சொல்லி சமாளிப்போம். இவ்வளவு கோவக்காரியா இருக்கா? கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே இவட்ட நல்லா பேசி தெரிஞ்சுக்கணும், இவ எது எதுக்கெல்லாம் கோவப்படுவா அப்படின்னு. இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிரும். என்ன கத்துறா? செல்லுல உள்ள ஸ்பீக்கரே போச்சே. இப்ப எப்படி இவள்கிட்ட சமாளிக்கிறது? என்ன மாமா, எந்த பதிலும் காணோம். என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல சிபா, இல்ல சிபா, உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னா இல்ல. எப்போதுமே நான் உனக்கு 10 மணிக்கு தானே பேசுவேன். இன்னைக்கு கொஞ்சம் வேகமாவே கிளம்பி வந்துட்டேன். இங்க அவசர அவசரமா கிளம்பி வந்துட்டோம். 9:30 இங்க வந்துட்டான். சரி, 10 மணி போல ஃபோன் பண்ணி பேசும்போது நான் உங்ககிட்ட சொல்லிக்கலாம் தான் இருந்தேன். உங்ககிட்ட மறைக்கணுங்கிற எண்ணம்லாம் இல்லை. நான் எங்கே போனாலும் வந்தாலும் உன்ட்ட சொல்லிட்டு தானே இருக்கேன். காலையில எந்திரிச்சதுல இருந்து என்னென்ன செஞ்சீங்கிறத உன்ட்ட எல்லாத்தையும் நான் சொல்லிடுவேன். எதையாச்சும் நான் மறைச்சிருக்கேனா? சரி, விடு விடு, கோவப்படாத. இனிமே எதா இருந்தாலும் வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணிட்டு கிளம்புறேன், சரியா? சரி, விடு விடு. ஆமா, வெளியில தான் வந்திருக்கேன், சிட்டிக்குள்ள இல்ல, வெளியில தான் வந்திருக்கேன். அதான் டவர் கட் ஆகுது. வந்துருவேன், சாயங்காலம் போல வீட்டுக்கு வந்துருவேன். சரி மாமா, சரி மாமா. இனிமே எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போகணும், சரியா? சொல்லாம போனீங்க, நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது, பாத்துக்கோங்க. ஆத்தாடி ஆத்தா, சிபா நான் இவ்வளவு கோவக்காரியா இருக்கா? கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே இவ எது எதுக்கெல்லாம் கோவப்படுவான்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்பதான் நம்ம காலத்தை ஓட்ட முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடுவான். ஒன்னு ஒன்னா கேட்டு தெரிஞ்சுக்குவோம். என்னமா கத்துறா? செல்லுல ஸ்பீக்கரே போச்சே. என்ன பயங்கர கோவக்காரியா இருப்பா போல இருக்கே சிபா. சரி மாமா, நல்லா வயிற்றுக்கு சாப்பிடுங்க. என்ன காசு காசுன்னு இருக்காம நல்லா வாங்கி சாப்பிடுங்க. என்ன நீங்க என்னென்ன சாப்பிடுறீங்கிறத எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புங்க, சரியா? ஆமா, போட்டோ அனுப்ப மறக்க கூடாது. மறந்தீங்க அப்புறம் அதுக்கு கத்துவேன் நான். சரியா மாமா? எல்லா சாப்பாடையும் போட்டோ எடுத்து அனுப்புங்க எனக்கு. சரி சிபா, எல்லா போட்டோ அனுப்பிடுறேன். ஒரு சாப்பாடை கூட விட்டு வைக்க மாட்டேன். எல்லாத்தையும் போட்டோ எடுத்து அனுப்பிடுறேன், சரியா? சரி, என் அக்கா 2 பேரும் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசுனாங்களா? ஆ, காலையிலே உன்கிட்ட பேசுறேன்னு சொன்னாங்க. என் அக்காங்க 2 பேரும் உங்ககிட்ட பேசுனாங்களா இல்லையா? என்ன அது, அக்காங்க பேசுனாங்களா? நான் எதுக்கு அவங்ககிட்ட பேசணும்? அதெல்லாம் பேச முடியாது. நம்ம ஆரம்பத்திலே மூஞ்சிய காட்டினா நம்மள எல்லாரும் தப்பா நினைச்சிருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாத்தே நம்ம யாருங்கிறத காட்டணும். ஆமா, நான் என் மாமாட்ட மட்டும்தான் போன் பேசுவேன். அவருடைய அக்கா கிட்ட நான் ஏன் பேசணும்? அதெல்லாம் நான் யார்ட்டையும் பேச மாட்டேன். நான் யாரோடையும் சேர மாட்டேன். நான் தனியாத்தே இருப்பேன். எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. கொழுந்தியா நாத்தம் யாரும் எனக்கு பிடிக்காது. ஆமா, காலையிலே போன் பண்ணி பேசினாங்க. இப்ப மாமாட்ட என்ன சொல்றது? அவங்க பேசினா என்ன, பேசிட்டு என்ன, நம்ம பேசலன்னு சொல்லிடுவோம். ஆமா, என்னத்தை ரொம்ப இதா பேசிட்டாங்க நம்ம கிட்ட. பேசலன்னு சொல்லிடுவோம். ஆமா. என்ன மாமா சொன்னீங்க? அக்காங்க பேசினாங்களா? அதெல்லாம் யாரும் பேசல, சரியா? காலையில இருந்து எந்த போன் வரல, யாரும் பேசல. என்ன சிபா சொல்ற? யாருமே பேசலையா? பேசியிருந்தானே சொன்னாங்க. ஆ, சரி, என்ன நான் கேட்டுக்கிறேன். சரிப்பா, காலையிலேயே பெரிய அக்காவும் சின்ன அக்காவும் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சாங்க. நான் தான் சொன்னிச்சு பேசுறாதான் பேசுங்க அப்படின்னு சொன்னி. காலையிலே ஃபோன் பண்ணி பேசுறேன்னு சொன்னாங்க, பேசலையா? சரி, விடு விடு, சரி விடு, நான் பாத்துக்கிறேன். சரி மாமா, சரி மாமா, நீங்க பாத்துங்க பாத்துங்க. அதெல்லாம் யாரும் பேசல, சரியா? ஆமா. சரி சிபா, நீயும் நல்லா வயிற்றுக்கு சாப்பிடு. 1 தோசை 2 தோசைன்னு சாப்பிடாம 3 தோசை 4 தோசைன்னு சாப்பிடு. கல்யாணம் ஆக போகுதுல, உடம்ப பாத்துக்க, சரியா? நல்ல சத்தானதெல்லாம் சாப்பிட்டு உடம்ப தேத்து. என்னது 4 தோசையா 3 தோசையா? அதெல்லாம் இந்த ஜென்மத்துல என்னால முடியாது மாமா. ஒரு தோசை இல்லாட்டி 2 தோசை, அவ்வளவுதான். இட்லியா இருந்தா ஒரு 3 இட்லி சாப்பிடுவேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணு இறங்காது உள்ள. ஆமா, என்னால முடியாது மாமா. 2 தோசை தான். 3ஆவது தோசைலாம் சாப்பிடணும்னு நினைச்சுன்னா மயக்க வர மாதிரி ஆயிரும். நீங்க சாப்பிடுங்க. நான் சாப்பிட்டா என்ன, நீங்க நான் சாப்பிட்டா என்ன, நீங்க சாப்பிட்டா என்ன,
எல்லாம் ஒண்ணுங்க. ஏன் சாப்பாடையும் சேர்த்து நீங்களே சாப்பிடுங்க. நல்லா சாப்பிட்டு நீங்க உடம்ப பாருங்க முதல்ல. நீங்களே இங்கிட்ட அங்கிட்ட அலைஞ்சிக்கிட்டே இருக்கீங்க. ஓயாம ஹோட்டலே சாப்பிடாம வீட்டுல போய் சாப்பிடுங்க. சாப்பிடு சிபா. 2 தோசை உனக்காக சாப்பிட்ற, இன்னும் ஒரு தோசை எனக்காக நீ சாப்பிடு. சரியா? மொத்தம் 3 தோசை சாப்பிடு. நல்லா தண்ணியை குடிப்பா. வெயில் ஓவர் அடிக்குது, வெளியில தலை காட்ட முடியல, அப்படியே கொளுத்துது வெயில். என்ன, நல்லா தண்ணி குடி. தண்ணி குடிக்கிறது நல்லது, இல்லைன்னா வெந்து போயிடும் அடிக்கிற வெயிலுக்கு. சரியா? சரி மாமா, சரி. தண்ணி நல்லா குடிக்கிறேன். சரிங்களா? நீங்களும் உடம்ப பாத்துக்கங்க. ஆமா, வண்டியெல்லாம் மெதுவா ஓட்டுங்க. என்ன, ரோட கிராஸ் பண்ணும்போது பார்த்து கவனமா கிராஸ் பண்ணுங்க. இங்கிட்ட அங்கிட்டும் போயிட்டு இருக்காதீங்க. ஒரு ஓரத்துல உட்காருங்க. வெயில் அடிக்குது. சரியா? ஓரமா உட்காந்தோமா சாப்பிட்டோமா கிளம்பணுமான்னு இருங்க. அங்கேயே உட்காந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்காம. சரியா? இன்னும் 2 மணி நேரத்துல கிளம்பிடணும், இல்ல நான் போன் பண்ணி திட்டுவேன். சரியா? சொல்ற காலத்துக்கு கேட்டுக்கோங்க. பொருளா கோவரமாமா இந்த விஷயத்துல ரொம்ப நேரம்லாம் வெளியில இருக்க கூடாது. அது ஹோட்டல்ல ரொம்ப நேரம் இருக்கவே கூடாது. போனீங்களா சாப்பிட்டீங்களான்னு ஓடி வந்துடணும் வீட்டுக்கு. சரியா? நான் காத்துக்கிட்டே இருப்பேன். டக்குன்னு சாப்பிட்டு கிளம்புங்க. என்ன இவ, இன்னும் கல்யாணமே ஆகல, இவ்வளவு கோவப்படுறா, இவ்வளவு ஸ்ட்ரிக்டா பேசுறா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம தாங்குவோமான்னு தெரியலையே, இப்பயே இப்படி பேசுறா. என்னடா இது? இவ்வளவு கோவப்படுறா. என்ன மாமா, என்ன இந்த பதில் சொல்லாம இருக்கீங்க? டக்குன்னு சாப்பிட்டு கிளம்புங்க. வீட்டுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. சரியா? சரி சிபா, சரி. நீ சொன்ன மாதிரி அப்படியே பண்ணிடுறேன். இன்னும் 2 மணி நேரத்துல இங்க இருந்து கிளம்பிடுவேன். வீட்டுக்கு வந்துட்டு நான் உனக்கு மெசேஜ் பண்றேன். சரியா? நீயும் பார்த்து சுதாம கவனமா இரு. சரி, போனை வைக்கிறேன். பாய் பாய். டேய் மாமா, ஓ அக்கா, ஓ அம்மா, இவங்க கிட்ட எல்லாம் நான் ஏன்டா பேசணும்? நான் ஏன்டா சிரிச்சு பேசணும்? அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் எப்பவுமே தனியா இருக்கதே விரும்புவேன். 4 பேர்த்தோட சேர்ந்து இருக்க நான் விரும்ப மாட்டேன். ஓ அக்காங்கிட்ட எல்லாம் நான் பேசவே மாட்டேன்டா. அவங்க எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் உங்ககிட்ட மட்டும்தான் பேசுவேன். நான் உன்னைய தானே கல்யாணம் பண்ண போறேன். உங்க அக்காங்களை என்ன கல்யாணம் பண்ண போறேன். நான் ஏன்டா அவங்ககிட்ட பேசணும்? நான் உன் அக்காங்கிட்ட எல்லாம் பேச மாட்டேன். போக போக நான் எப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்குவ. என் கேரக்டர் உனக்கு தெரியாதுல்ல. போக போக நீ தெரிஞ்சுப்படா. உன் அக்காங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்காதடா. நான் அவங்ககிட்ட பேசவே மாட்டேன்டா மாமா. சபா, என்னடா இது? அக்கா காலையில ஃபோன் பண்றேன்னு சொல்லுச்சு, ஆனா சிபா என்னடானா ஃபோன் பண்ணலங்குது. இதுல யார் சொல்றது உண்மை? அக்கா தான் பேசுறேன்னு சொல்லுச்சு, பேசியிருக்குமே. சிபா என்னன்னா பேசலங்குது, அது என்னடானா பேசிடுவேன்னு சொல்லுச்சு. என்னன்னு தெரியலையே. சரி, எதுக்கு அக்காவுக்கு ஒரு ஃபோனை போட்டு கேட்போம். ஃபோன் பண்ணினியா இல்லையான்னு கேட்டுக்குவோம். ஹலோ, சொல்லுடா சதா, நல்லா இருக்கியா? உடம்புல எப்படி இருக்கு? என்ன திடீர்னு ஃபோன் போட்டிருக்க? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைக்கா, சும்மாதே ஃபோன் போட்டேன். சரி, நீ காலையில சிபாவுக்கு ஃபோன் பண்றீங்க, நீ பேசினியா இல்லையா? நீ காலையில நீ சிபாவுக்கு ஃபோன் போட்டு பேசினியா இல்லையா? சொல்ல ஒரு நிமிஷம். பேசிட்டேன்டா. காலையில 9 மணிக்கு ஃபோன் போட்டேன். பேசிட்டேன். ஏன் என்ன திடீர்னு இப்படிலாம் கேட்குறாயா? காலையில பேசுறேன்டா. இல்லக்கா, சும்மாதான் கேட்டேன். சரி, நீ பேசிட்டியா நீ? சரிக்கா. இல்ல நீ மறந்துருப்பியோ என்னமோ நினைச்சேன், கேட்டி. வேற ஒன்றும் இல்லை, பேசிட்டியா? சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம். சரி பாரு, நான் அப்புறம் கூப்பிடுறேன். எனக்கு வேலை இருக்கு, நான் வேலையை முடிச்சு கூப்பிடுறேன். ஓகே பாய். என்னடா அது, அக்கா கிட்ட கேட்டா பேசிட்டீங்குது, சிபா என்னன்னா பேசலுங்குது. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இவங்களுக்குள்ள எதுவும் சண்டையா என்ன? சண்டையா தான் பேசிக்க மாட்டாங்களே. பேசினது ஏன் இது இல்லைன்னு சொல்லுது? பொய் சொல்லுதா என்ன? என்னடா அது? சரி, பாப்போம் என்னன்னு. அடுத்த தடவை ஃபோன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு தெளிவாக விசாரிக்கணும். இவங்க பேசினீங்கிறாங்க, அவங்க பேசலைங்கிறாங்க. ஒரே மண்டை வழியாத்தே இருக்கு. ஏன்டா ஆம்பளை பிள்ளையா பிறந்தோம்னு இருக்கு. சை, சிவா ஒருவேளை என்கிட்ட போய் சொல்லுதோ, அக்கா கிட்ட பேசிட்டு பேசலங்குதோ. அக்கா ஃபோன் பண்ணியிருக்கோம், பேசியிருப்பாங்க, பேசிட்டு இல்லைன்னு சொல்லுதோ. என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே. சரி. அக்கா கிட்ட பேசுனியா? எப்பா பார்த்தாலும் நான் எதுக்கு அவகிட்ட பேசணும்? பேசினாலும் பேசினு சொல்ல மாட்டேன்டா மாமா. எனக்கு அக்காங்களை யாரையும் பிடிக்காது. போக போக நீ பாப்பா நான் யாருங்கிறத. உன்னை மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். மேல நான் உயிரா இருப்பேன். உனக்கு ஏதாச்சும் சொன்னா என் உயிரையும் கொடுப்பேன். உனக்காக நான் எதையும் செய்வேன். ஆனா அக்காங்க கிட்ட நான் பேச மாட்டேன். பேசினாலும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். போக போக நீ தெரிஞ்சுப்படா நான் எப்படிங்கிறத. ஹாய் மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.